வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில இப்ப நாம கேட்க போற கதை விக்ரமாதித்யன் கதைகள் தான். ஹரிசுவாமியின் கதை. விக்ரமாதித்ய அரசரின் பதில்களை எல்லாம் கேட்ட வேதாளம் அவர் தோள்களை விட்டு மறுபடியும் பறந்து முருங்கை மரம் அடைந்தாலும் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்யன் மீண்டும் மீண்டும் வேதாளத்தை மரம் விட்டு இறக்கி தன் தோள்களில் சுமந்தபடி அழைத்து வந்தார். இந்த முறை வேதாளம் ஹரிசுவாமி கதை ஒன்றை கூறியது. வாரணாசியில் தேவசுவாமி என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரது மகன் ஹரிசுவாமி. அரண்மனையில் ஆஸ்தான பதவியில் இருந்த ஹரிசுவாமி லாவண்யவதி என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்தான். லாவண்யவதி ஒரு சிறந்த அழகி. தேவலோக அப்சரசுகளை விட பல மடங்கு அழகானவள். ஹரிசுவாமியும் லாவண்யவதியும் மிகச் சிறப்பாக தங்கள் வாழ்வை வாழ்ந்து வந்தனர். ஒரு சமயம் ஹரிசுவாமியும் லாவண்யவதியும் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் வான்வழியாக மதனவேகன் என்ற ஒரு கந்தர்வன் பருந்து வாகனத்தின் மீது அமர்ந்து பறந்து வந்தான். அவன் தன் வாகனமான பருந்திடம், இந்த உலகில் உள்ள பெண்களில் யார் மிகவும் வசீகரமான அழகு வாய்ந்தவள் என்றான். அவன் பருந்து வாகனம் அவனை லாவண்யவதி இருக்கும் இருப்பிடத்திற்கு அழைத்து வந்தது. லாவண்யவதியை பார்த்த மாத்திரத்தில் மயங்கினான். ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் கந்தர்வன் உடனே அவளை உறக்க நிலையிலேயே கடத்தி கொண்டு போய்விட்டான். திடீரென்று ஹரிசுவாமிக்கு விழிப்பு வந்தது. மனைவியை காணாமல் அங்கும் இங்கும் தேடி ஓடினான். புலம்பி அழுதான். இருப்பினும் அவளை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. உற்றார் உறவினர்கள் எல்லாம் ஹரிசுவாமியை தேற்றினர். எதுவும் ஹரிசுவாமியை சமாதானம் செய்யவில்லை. மனைவியை இழந்த ஹரிசுவாமி வாழ்க்கையை வெறுத்தவர் போல் மாறிவிட்டார். தனக்கு சொந்தமான அனைத்து சொத்துக்களையும் தானம் செய்தார். மனிதனால் முடியாதது ஒன்றும் இல்லை. நிச்சயம் ஒரு நாள் நானே என் மனைவியை கண்டுபிடிப்பேன் என்று தேசாந்திரம் புறப்பட்டார். தான் போகும் இடத்தில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை பிரார்த்தனையும் செய்தார். அப்படி ஒரு நாள் கோடை காலம். சூரிய பகவான் தன் வெப்பம் முழுவதையும் கக்கிக் கொண்டிருந்தார். ஹரிசுவாமி ஒரு கிராமம் விட்டு மறு கிராமம் நகர்ந்தார். வழியில் ஒரு கிராமத்தை அடைந்தார். கோடையில் ஹரிசுவாமியின் நாக்கிலும் அவர் குதிரையின் நாக்கிலும் கடைசி சொட்டு வரை நீர் வற்றியது. அருகில் குடிநீர் நிலைகள் எதுவும் இல்லை. குதிரையை நிழலில் கட்டிவிட்டு சிறிது தூரம் நடந்து வந்தார். அந்த கிராமத்தில் ஒரு தர்மவான் அவர் மனைவியுடன் வருபவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் அன்னமிட்டுக் கொண்டிருந்தார். கடவுளின் அருளால் சரியாக அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் ஹரிசுவாமி. ஹரிசுவாமிக்கு உதவி கேட்க கூட குரல் வரவில்லை. அந்த இல்லத்தின் வெளியே தலை கவிழ்ந்தபடி நின்றார் ஹரிசுவாமி. புண்ணியவான் பத்மநாபன் வாசலை கவனித்தார். அங்கே ஹரிசுவாமி தலை கவிழ்ந்தபடி நினைவிழந்து நின்றார். பத்மநாபன் தன் மனைவியை அழைத்தார். இருவரும் வாயிற்படியில் சென்று ஹரிசுவாமியை பார்த்தனர். அவரின் நிலையை உணர்ந்தனர். துளசி நீர் உடனே வழங்கினர். ஹரிசுவாமி குதிரையை பற்றி கூற குதிரைக்கு கொல்லும் நீரும் வழங்கப்பட்டது. ஹரிசுவாமி துளசி நீரை அருந்தினார். பின்னர் இளநீரும் அவருக்கு அளிக்கப்பட்டது. மிகவும் சோர்வாக இருந்த அவர் சிறிது சிறிதாக தன் சக்தியினை மீட்டார். பத்மநாபனின் மனைவி பால், நெய், சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை சேர்த்து உணவு ஒன்றை தயாரித்து ஹரிசுவாமிக்கு கொடுத்தாள். ஹரிசுவாமி நீராகாரம் அருந்தியவுடன் இழந்த சக்தியை பெற்றார். பத்மநாபனுக்கும் அவரது மனைவிக்கும் நன்றியை கூறினார். மேலும் ஹரிசுவாமி, நான் ஆற்றங்கரை சென்று ஸ்நானம் செய்து பின்னர் தாங்கள் எனக்கு அளித்த உணவை உண்டு மகிழ்கிறேன் என்றார். பத்மநாபனின் மனைவி ஒரு ஓலை குடுவையில் உணவும் குடிக்க பானையில் நீரும் தந்து ஹரிசுவாமியை வழி அனுப்பி வைத்தாள். ஹரிசுவாமி ஆற்றங்கரையை அடைந்தார். கையில் இருந்த உணவையும் நீரையும் கரையோரம் உள்ள ஆலமரத்தடியில் வைத்துவிட்டு நீராடச் சென்றார். அப்பொழுது ஒரு பருந்து விஷம் கொண்ட கருநாகத்தை தன் கால்களில் கவ்விக்கொண்டு ஆலமரத்தின் மேல் அமர்ந்தது.
பருந்தின் கூரிய நகம் பாம்பின் உடலில் அழுத்தி பதிய கருநாகம் வழி தாழாமல் தன் கொடிய விஷத்தை வெளியிட்டது. அந்த விஷம் ஆலமரத்தின் அடியில் இருந்த ஹரிசுவாமியின் உணவிலும் நீரிலும் கலந்தது. இதனை அறியாத ஹரிசுவாமி ஸ்நானம் செய்துவிட்டு பசியின் துயரால் வேக வேகமாக அந்த உணவினை உட்கொண்டார். உணவை உண்ட ஒரு சில நிமிடத்தில் விஷம் உடல் முழுவதும் பரவுவதை நன்கு கவனித்தார். நிலை தடுமாறி விழுந்தார். ஹரிசுவாமி தட்டு தடுமாறி பத்மநாபன் வீட்டை அடைந்தார். அங்கே சென்று பத்மநாபனிடமும் அவர் மனைவியிடமும், தாங்கள் எனக்கு தந்த உணவு எனக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது, எனக்கு வைத்தியம் வேண்டும் என்று கூறிக்கொண்டே நிலை தடுமாறி கீழே விழுந்து இறந்தார். அங்கே வந்த வைத்தியர் ஹரிசுவாமியின் உடலை பரிசோதனை செய்துவிட்டு, பூச்சிகள் கடித்த தடமோ பாம்புகள் கடித்த தடமோ உடலில் இல்லை, உணவிலேயே விஷம் கலந்திருக்க வேண்டும். உணவில் கலந்த விஷம் உடல் முழுவதும் பரவியதாலே இந்த மனிதர் இறந்திருக்கிறார் என்று கூறினார். பத்மநாபன் நடந்தவற்றை அறியாமல் தன் மனைவியை சந்தேகம் கொண்டார். ஏனென்றால் ஹரிசுவாமிக்கு கடைசியாக உணவை வழங்கியது பத்மநாபனின் மனைவியே. ஊரில் உள்ள அனைவரும் பத்மநாபனின் மனைவிதான் இவர் இறப்புக்கு காரணம் என்று அவர்களை சாடினர். மனம் நொந்த அந்த பதிவிரதை தன் தாய் கிராமத்திற்கு புறப்பட்டாள். யமலோகம் சென்ற ஹரிசுவாமி தனக்கு எவ்வாறு மரணம் நேர்ந்தது என்பதை அறிய விரும்பினார். யமதர்மராஜனிடம் அந்த கேள்வியையும் கேட்டார். யமதர்மராஜன் நடந்ததை ஹரிசுவாமியிடம் விளக்கமாக கூறினார். அப்போது ஹரிசுவாமி, நான் இறந்த பாவம் யாரை சாரும் என்றார். அதற்கு தர்மராஜன், நீ இறந்த பாவம் ஒரு கந்தர்வனையும் 100 மக்களையும் சாரும் என்றார். இவ்வாறு கதையை கூறி முடித்த வேதாளம், அரசரே, தாங்கள் கூறுங்கள், எப்படி ஹரிசுவாமி இறந்த பாவம் ஒரு கந்தர்வனையும் 100 மக்களையும் சாரும் என்றார். அதற்கு விக்ரமாதித்ய மகாராஜர், கந்தர்வனாக இருந்தாலும் அழகிற்காக அடுத்தவன் மனைவியை கவர்ந்தது தவறு. லாவண்யவதியை அதர்மமாக கவர்ந்திருக்காவிட்டால் ஹரிசுவாமி நாட்டை விட்டு வந்திருக்க மாட்டார். வேதாளம் உடனே, கந்தர்வனின் பாவம் சரி, அந்த 100 மக்களின் பாவம் என்று கேட்டது. உடனே விக்ரமாதித்யன், பருந்தின் உணவு பாம்பு, அதனால் பருந்தும் பாம்பும் பாவத்தை ஏற்காது. விஷம் உணவில் கலந்தது ஒரு அசாதாரண சூழ்நிலையில். ஆனால் நடந்த எதையும் தெளிவாக அறியாமல் அந்த பத்மநாபனும் கிராம மக்களும் அபலை பெண்ணின் மீது பழி வைத்து அப்பெண்ணை கலங்க வைத்தினரே, அவர்களே பாவத்திற்கான அந்த 100 மக்கள். நடந்தவற்றை தெளிவாக அறியாமல் மனம் போன போக்கில் கற்பனை திறனில் அடுத்தவனை பழிப்பவனே பாவத்தை சுமக்க தகுதியானவன். யமதர்மராஜன் நீதி தேவன், இவற்றை கருத்தில் கொண்டே பாவ கணக்கை எழுதியிருப்பார் என்று விக்ரமாதித்ய அரசர் கூறினார். உடனே வேதாளம், விக்ரமாதித்ய மன்னனே, என் வாழ்வில் உன்னை சந்தித்ததையே பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் என்று கூறி விசுக்கென பறந்து முருங்கை மரத்தை அடைந்தது. மீண்டும் அரசர் வேதாளத்தை பிடிப்பார். நமக்கான கதையை வேதாளம் கூறும். நான் அந்த கதையை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கூறுகிறேன். இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்க போங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.